நெக்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கிறோம் டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். தொடுகோட்டு முடுக்கம் AT. இது என்ன சார் அப்படின்னா கணக்கு கவனிச்சுக்கோ. இப்போ கண்டிஷன் மாறுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு சர்க்கிள் பாத் சார் எடுத்துக்கிட்டேன். இந்த சர்க்கிளில் ஒரு பஸ்ஸு போகுதுன்னு வச்சுக்கலாம். நான் உனக்கு ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். உள்ளே டெவலப் ஆகக்கூடிய ஆக்ஸலரேஷன் சென்ட்ரிபெடல் ஆக்ஸலரேஷன். அதுக்கு மெயினாக நடக்கக்கூடியது இந்த பஸ்ஸோட வெலாசிட்டியோட டைரக்ஷன் ஒரு வேளை எனக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு உள்பக்கம் கிரியேட் ஆகக்கூடியதான் என்னதுமா சென்ட்ரிபெடல் ஆக்ஸலரேஷன் ஏசி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பஸ்ஸோட ஸ்பீடும் மாறுது. உதாரணத்துக்கு இங்கே வரப்போ 5 km/h போன ஸ்பீடு இங்கே போகிறப்போ அந்த பஸ்ஸு 12 km/h கொஞ்சம் ஸ்பீடை எடுத்துகிட்டு போகிறேன், ரொம்ப ஸ்பீடாக போகிறேன், ஸ்பீடு மாறுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன மாறுது அப்படின்னா வெலாசிட்டியோட வேல்யூவும் மாறுச்சுன்னா, வெலாசிட்டியோட வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடியது அதுதான் டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். அதோட வெக்டர் எப்படி சார் போட்டு காட்டணும்னா இதுக்கு மேலேயே போட்டு காட்டலாம். ஏன்னா இதுதானே மாறுது, இந்த லைன் தான் மாறுது. ஸோ அதனால் இது ஏடி, இது ஏடி. உள்ள இது கிரியேட் ஆகும், அது ஏசி. ஏன்னா என்ன ஆகிட்டே தான் இருக்கும், டைரக்ஷன் கன்ஃபார்ம் சேஞ்ச் ஆகதான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஏசி இருக்கும், அது பயப்படாத. புரியுது? அதே மாதிரி ஏடியும் ஏசியும் என்னது ஆர்த்தோகோனல் வெக்டர். ஏன்னா ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ டிகிரி இருக்கணும், 90 டிகிரி இருக்கும். இப்போ இதில் என்ன பாயிண்ட்ஸாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா the value of velocity in the value of velocity make change will cause tangential acceleration. அப்படின்னா எனக்கு ஒரு திசைவேகம் இருக்குது, அதோட எண் மதிப்பு மாறி போச்சு அப்படின்னா எண் மதிப்பு மாறுறப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது தொடுகோட்டு முடுக்கம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல விங்கிறது என்னது, வி இருக்கும், பட் அந்த வியோட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால கிரியேட் ஆகக்கூடியது ஏடி. அந்த வி எந்த அளவுக்கு மாறுது, அந்த வி எந்த அளவுக்கு மாறுதோ அதுதான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம், ஏடின்னு சொல்லுவோம். இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வி ஏடி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல ஒன்று பிரேக் ஆகும். என்ன பிரேக் ஆகும்னா யூனிஃபார்ம் கான்செப்ட் போயிடும். ஏன்னா வெலாசிட்டியோட வேல்யூ மாறாமல் இருந்தால் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, அதான் ஃபஸ்ட்டு எழுதி போட்டிருப்பேன். யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் அதோட வேல்யூ மாறாது, டைரக்ஷன் மாறணும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, டைரக்ஷன் மாறாது, அதை விட்டுரு, ஆனால் வேல்யூவும் மாறி போச்சு. அப்போ வேல்யூ மாறிச்சுன்னா டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் எந்த இடத்துல கிரியேட் ஆகும்னா நான் யூனிஃபார்மாக மாறிடும். இது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் எந்த இடத்துல கிரியேட் ஆகும்னா நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் தான் கிரியேட் ஆகும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா எது மாறாது, வேல்யூ மாறாது. வேல்யூ மாறலைன்னா உனக்கு என்ன கிடைக்காது, டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் கிடைக்காது. கிளியராப்பா? ஸோ பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். எந்தெந்த இடத்துல டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் வருதோ அந்த இடத்துல அதுக்கு என்ன அர்த்தம், அது ஒரு நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷன் தான் அர்த்தம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். இது ஒரு நான் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷனுக்கான எக்ஸாம்பிள். யூனிஃபார்ம் ஆக்ஸலரேஷனாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ மாறாது. ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம். எது சேஞ்ச் ஆகுது, அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். வேல்யூ சேஞ்ச் ஆகுதுனால கிரியேட் ஆகக்கூடியதான் இந்த டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன். டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷனும் சென்ட்ரிபெடல் ஆக்ஸலரேஷனும் ஆர்த்தோகோனல் அப்படின்னு அர்த்தம் என்ன, செங்குத்து திசையன்கள். செங்குத்து திசையன்கள்னா ஒன்னோட ஒன்று 90 டிகிரி கோண வித்தியாசம் இருக்கும். பார்த்து தெரியுதா? டிகிரி கோண வித்தியாசம் இருக்கும்.
நோட் பண்ணிக்கோ tangential acceleration